சாயின்னு ஒரு அந்த கட்சி சேர பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆமா இல்லை ப்ரோ, நல்ல டேலண்டாக தான் இருக்கிற மாதிரி இல்லை, நான் போகிறேன் பாட்டு போட்டாலே பயங்கரமாக கத்துறாங்க, நீங்கள் போய் ஒரு தடவை கேட்குறீங்களா, ஒரு தடவை மீட் பண்ணுறீங்களா, ஒரு பேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு போகலனாலும் ஓகே, எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் சும்மா போகிறேன், இல்லை அப்புறமா கூட நான் ஒர்க் பண்ணிப்பேன், நான் போயிட்டு அவரோட பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே, இல்லை ப்ரோ நான் போய் மீட் பண்ணுறேன், நான் எல்லாம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு அடுத்த நாள் வந்தார். வந்துட்டு ப்ரோ ஆசை கூடன்னு ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஹிட் ஆகும்லாம் தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, 2 நாள் ஆச்சு, பாட்டு வெளியே வந்துச்சு, ஸ்மாஷ். ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு. அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அமுக்கணும். அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி 8 பேர் லைன்ல நிக்கிறாங்க. இந்த டைரக்டர், அந்த டைரக்டர், அந்த ஹீரோ, இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் they want to work with சாய் அபியங்கர் and கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் the next big thing. Yeah. ஸோ ரொம்ப நல்ல பாட்டு, நான் சொல்லணும் இல்லை, ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிசப்ஷன் கிடச்சிருச்சு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை பாட வச்சதுக்கு, ஆக்சுவலாக என்னை பாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன். ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா, பிரதீப்பே நல்லா பாடுறானே, ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன். ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க, இந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமா, அந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமான்னு. சரி, ஆசையை குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன். சரி நமக்கு வராது, சரி இது இது நடந்தா யாருக்கு லாபம், யாருக்கும் லாபம் இல்லை, யாருக்குன்னா யூஸ் இருக்கா, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சதுலேருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி. 2 பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடா பிஹேவ் பண்ணேன். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. ஆனா நம்ம ஹாப்பினஸ் எங்க காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும். அவ்வளோ சந்தோஷம்லாம் பட்டாரு, இப்போ அவரை கூப்பிட்டு நீங்க உங்க வாய்ஸ் நல்லா இல்லை மாத்திடலாம் அப்படின்னு சொன்னா சோகப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காமா வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போனேன். ரெக்கார்டிங் போனால் அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன வேணும், ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிற பிரின்சிபலும் இருந்தாலே போதுமே. ஸோ ஜாலியாக அந்த 4 மணி நேரத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு, டோபமைன் ஹிட்டு. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சாய் அண்ட் கீர்த்தி.